அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு $2-3 வரைக்கும் போகும். இன்னைக்கு ஒரு $1200 இருந்ததுன்னா இந்த பிசினஸ்க்குள்ள நீங்க வந்துடலாம். இன்னைக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் எடுக்கணும் அப்படின்னா $1200 ஆயிடுது இல்லைங்களா? உங்களுக்கு ஒய்ஃப்க்கு ஒரு சாரி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா சாரி மட்டுமா அதுக்கு தேவையான ஆக்சசரிஸோட சேர்த்து $1200 அதுக்கு மேலே பல மடங்கு நிறைய நம்ம இதே மாதிரி செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நாம செலவு பண்றது மூலமா வருமானம் வருதாங்கிறது கிடையவே கிடையாது. இன்னைக்கு வாங்குற புது துணி அடுத்த வருஷம் பார்த்தா பழசா இருக்கும், பீரோக்குள்ள எங்கேயோ இருக்கும். ஆனா இன்னைக்கு இதுல வெறும் $10 இது செலவு என் காசு இல்ல. நீங்க நிறைய பேர் லாட்டரி டிக்கெட் எல்லாம் வாங்கிருக்கீங்க, இப்ப கிடையாது, முன்னாடி ஏதாவது வாங்கிருக்கலாம். வாங்கியிருந்தா அது என்ன, வந்தா மழை, போனா வெறும் $2-3 அப்படிங்கிற மாதிரி நம்ம வாங்கியிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி இத ஒரு செலவு கணக்குல எழுதி வச்சுட்டு இல்ல ஒரு நஷ்ட கணக்குல எழுதி வச்சுட்டு எது வேணாலும் செய்யுங்க. இது என் காசு இல்ல, உண்டியல்ல போட்டேன். உங்க இப்ப இன்வைட் பண்ணிருக்காருல அந்த நண்பருக்கு வந்து கல்யாணத்துக்கு போதுதான் மொய் எழுதணுமா, இப்ப உனக்கு மொய் எழுதிட்டேன், எது வேணாலும் நினைச்சுங்க, இது உங்க காசு இல்லை அப்படின்ட்டு வெறும் $10 கூட நீங்க உள்ள வாங்க. எதுக்கு அழுத்தம் திருத்தமா சொல்றேன் அப்படின்னா, இந்த ஒரே ஒரு முறை மட்டும் பணத்தை செலுத்தி $11.5 மில்லியன் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த கோல்டு பக்ஸ்ல. இது USDTங்கிற கிரிப்டோ கரன்சி மூலமா மட்டுமே இயங்கும். வரவு செலவு எல்லாமே உள்ள வரது வெளில போறது ரெண்டுமே USDT-ஆ இருக்கும். இதற்கு குறிப்பிட்ட ஓனர் அப்படிங்கிறது கிடையாது. இந்த பிளாக் செயின் பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, இந்த பிளாட்ஃபார்ம் தான் இதோட ஓனர். அதுல ஒரு ட்ரிப்பு இந்த சாஃப்ட்வேரை எழுதி வச்சாச்சு, அது தானாவே இயங்கும். அதற்கான ஃபீஸ் தான் இப்ப நம்ம அந்த $10 ஒரு $2 BNBங்கிற மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுக்கு ஓனர், MD, அட்மின் அதே மாதிரி எதுவும் கிடையாது. நான் ஒரு ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணணுமான்னா கண்டிப்பா கிடையாது. இதுக்கு ஆஃபீஸ் வேணுமா, இதுக்கு எங்க பிரான்ச் ஆஃபீஸ் துபாயில இருக்கா யூகேல இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க. உங்க போன் தான் இதோட ஆஃபீஸ். இதற்கு அட்மின் கிடையாது. இதுக்கு அட்மின் கிடையாதுன்னா இப்ப எனக்கு இவரோட டீம்ல வேலை செய்யறதுக்கு பிடிக்கும், நான் வேற மாறுறேன், அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு ஏதாவது செஞ்சா ஃபேவர் பண்ணணும்ல, இதை சரிப்படுத்தி தரத்துக்காக ஒரு அட்மின் இருக்கணும்ல. அந்த அட்மின்லாம் கிடையாது. ஒரு முறை ஒரு விஷயத்த செஞ்சாச்சுன்னா அதுதான் நிரந்தரம். அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் வந்து கிரிப்டோ கரன்சினாலே எனக்கு போட்டா என்ன வரும், ஒரு $100 போட்டா எனக்கு என்ன வரும், $1000 போட்டா என்ன வரும் அப்படிங்கிற கேள்வி. அதாவது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ROI அப்படின்னு ஒரு விஷயம், பணத்தை பல மடங்கா திருப்பி தரங்கிற கமிட்மெண்டோட வர விஷயங்கள். அதே மாதிரி கம்பெனி இது கிடையாது. இது போட்டா பல மடங்கா திரும்பி வரதில்லை. இது வந்து ஃபுல்லா ஒர்க்கிங் பிளான், நோ ROI worries. இது 100% டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இதுல இருக்கிற பரிவர்த்தனை எல்லாமே நீங்க பார்க்க முடியும். பிளாக் செயின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க ஓப்பனா இருக்கிற சோர்ஸ். இதுல வந்து எல்லாமே பரிவர்த்தனைகள் நீங்க பார்க்க முடியும். 98% இப்ப நான் ஒரு $10 கொடுக்குறேன்னா அந்த 98% கம்பெனிக்கு போறது இல்லை. 98% இந்த கம்யூனிட்டிக்குள்ள நாம வந்து ஒரு ஃபேமிலியா உருவாக்கணும்ல, கோல்ட் பக்ஸ்ல ஒரு ஃபேமிலியா உருவாக்கணும்ல, இந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே பிரித்து கொடுக்கப்படுது. வெறும் 2% மட்டும்தான் கம்பெனிக்கு அதோட வளர்ச்சிக்கான நிதியா இதுல போய் சேருது. இது 100% டீசென்ட்ரலைஸ். சென்ட்ரலைஸ்டு டீசென்ட்ரலைஸ்டு இந்த வித்தியாசம் என்னன்னா, இப்ப நம்ம யூஸ் பண்றதெல்லாம் பேங்க்ல ஒரு சர்வர் இருக்கும், அதை வந்து நிர்வகிக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க, அதெல்லாம் சென்ட்ரலைஸ்டு. இது டீசென்ட்ரலைஸ்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம நிர்வகிக்கலைன்னாலும் தானாவே இயங்கக்கூடிய தளம், இதுதான் டீசென்ட்ரலைஸ்டு. இது 100% ட்ரஸ்ட் ஒர்த்தியான பிளாட்ஃபார்ம். இதுல 3 விதமான வருமானம். ஒண்ணு டைரக்ட் ரெஃபரல் இன்கம், 2வது அப்கிரேட் செய்யறதுனால வர வருமானம், 3வது உங்களோட லெவல் 12 லெவல் வரைக்குமான வருமானம். 3 விதமான வருமானம் இருக்கு. இதுல உங்களுக்கு வர வருமானத்தை நான் எப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னா, போட்டா கையில காசு வாயில தோசைன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இன்ஸ்டன்டா பே அவுட்ஸ் எங்க வரும்னா, நான் வெப்சைட்ல போயிட்டு நான் வித்ரா கொடுத்து அதுக்கப்புறமா என்னோட வேலெட்டுக்கு வருமானம் கிடையாது. பேமெண்ட் வரதே டைரக்டா உங்க வேலெட்டுக்கு தான் வரும். இது வந்து 100% பிளாக் செயின்லயே இயங்குற தளம். இதுல முழுக்க முழுக்க ஒர்க்கிங் பிளான் தான். நீங்க எவ்வளவு இதுல பிசினஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இதுல வளர்ச்சி இருக்கும். ஆனாலும் இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அதாவது நீங்க செய்யற உழைப்புக்கு, நீங்க போடுற உழைப்புக்கு உங்களுக்கு வருமானம். அதை தவிர உங்களோட அப்ளைன் இருக்காங்கல்ல, அவங்க நீங்க ரெஃபர் பண்ணி உங்க நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தி அவங்க வராங்கல்ல, அதே மாதிரி மொத்த குழுவும் சேர்ந்து செய்யறதுக்கு உண்டான வருமானம் இருக்கு. உங்களோட அப்ளைன் மூலமா கூட உங்களுக்கு ஆட்டோ ஃபில்லிங் மூலமாவும் வருமானம் இதுல வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட கனவுகள் பெருசா இருந்ததுன்னா
பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காங்க. அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சத்குரு சொல்லியிருக்காங்க. நம்ம அப்துல் கலாம் ஐயாவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெரிய பெரிய பகல் கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கனவுன்னா பகல் கனவுன்னா கனவு காணுங்கள்னு சொல்லியிருக்காரு. பகல் கனவு கிடையாது, பெரிய உச்சியை தொடர மாதிரி பெரிய பெரிய கோல் வச்சு அதை அச்சீவ் பண்ற மாதிரி கனவு காணுங்கள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான கனவு இருந்ததுன்னா கண்டிப்பா இதுதான் உங்களுக்கான பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மை உருவாக்கியவரை பத்தி நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும். பாலமோகன் கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் தான் இதோட ஃபவுண்டர். இந்த பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணவர் இவர் மட்டுமானா, இவருக்கு பேக்கப்ல கோல்டு மைன் சம்பந்தமான சில ஒரு டீமும் இருக்கு. ஒரு மிகப்பெரிய பேக்கப்போட பாலமோகன் சார் தான் இதை உருவாக்கி இருக்காங்க. ஹி வாஸ் ஏ வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் சிட்டி பேங்க், அதாவது யுனைடெட் கிங்டம், அதாவது லண்டன்ல இருக்கிற சிட்டி பேங்கோட வைஸ் பிரசிடென்டா இருக்காரு. அங்க கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு மேல அங்க ஒர்க் பண்ணிருக்காரு. பேசிக்கலா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ட்ரெயினர், டெக்னாலஜியை வந்து பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு சொல்லிக் கொடுக்க, பெரிய பெரிய நிறுவனங்களோட டீமுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரெயினராகவும் இருக்காங்க. இவரோட அனுபவத்துலதான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜில இந்த பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க. இது கொண்டு வந்தது ஒரு ட்ரையல், அதாவது ஒரு படம் வரதுக்கு முன்னாடி ஒரு டீசர்னு போடுவாங்கல்ல, அந்த டீசர் தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது. மெயின் பிக்சர் கண்டிப்பா ஒரு பெரிய பிக்சர் இருக்கு, மிகப்பெரிய ஃபியூச்சர் திட்டம்லாம் இருக்கு. எந்த ஒரு இடத்துல திட்டங்கள், எதிர்கால திட்டங்கள் சரியா இருக்கோ, அதை செயல்படுத்துறதுக்கு உண்டான சரியான தலைமை இருக்கோ, அங்க மிகப்பெரிய வளர்ச்சி. இன்னைக்கு ஃபாரின் இன்வெஸ்டர்லாம் இந்தியாவில ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க பாக்குறது அந்த கம்பெனியை வழி நடத்துற சிஓ யாரு. இந்த சிஓ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா இருந்தா பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மற்றபடி கம்பெனியோட பிராண்டிங் அப்படிங்கிறத பார்த்து இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் கிடையாது. அப்ப ஒரு சரியான தலைமையின் கீழ் தான் இந்த கோல்டு பக்ஸ் நிறுவனம் உருவாக்கி நடந்துட்டு இருக்கு. இது 100% டீசென்ட்ரலைஸ்டும். இது டீசென்ட்ரலைஸ் எதுனா பினான்ஸ் அப்படிங்கிற பிளாக் செயின்ல இன்னைக்கு ரொம்ப ஈஸியாகவும் இதை விட கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் சிலது இருக்கு. ஆனா லாங் ரன்னுக்கு போகிற மாதிரி ரொம்ப அடாப்டபிளா டெக்னாலஜி அடுத்த கட்டத்துக்கெல்லாம் எடுத்துட்டு போனோம்னா அந்த வளைந்து கொடுக்கும் தன்மையோட இருக்கிற பிளாக் செயின் என்ன அப்படின்னா பினான்ஸ் பிளாக் செயின். இந்த பிளாக் செயின்ல தான் நம்முடைய திட்டம் உருவாயிருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம் இது உருவானதே எப்படின்னா ஒரு வெப்3 பிளாட்ஃபார்ம். வெப்3 பிளாட்ஃபார்ம்ங்கிறது ஜென்ரலா இருக்கிற வெப்சைட் கிடையாது. நீங்க கிரிப்டோ கரன்சியில ஆல்ரெடி இருக்கீங்கன்னா தெரியும். நீங்க ஒரு ட்ரெஸ் வாலெட்டோ, டோக்கன் பாக்கெட்டோ, மெட்டாமாஸ்கோ யூஸ் பண்றீங்கன்னா அது ஒரு வெப்3 பிளாட்ஃபார்ம். அதே மாதிரி நம்முடைய வெப்சைட்டும் ஒரு வெப்3 பிளாட்ஃபார்ம்லயே தான் உருவாயிருக்கு. நம்ம ஐடி போடுறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த வேலட் உருவாக்குற மாதிரி ஒரு வெப்3 பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்கும். இதுல 100% இந்த பகிர்ந்து அளிக்கப்படுது. இந்த உள்ள வரக்கூடிய ஃபண்ட்ஸ் எல்லாம் எப்படின்னா டைரக்ட் மைனிங் போனஸா 30%. உதாரணத்துக்கு ஒருத்தர் 100 ரூபாய் கொண்டு வர்றாருன்னா அதை ரெஃபர் பண்ணவங்களுக்கு டைரக்டா 30% போயிடும். அடுத்தது அப்கிரேட் மைனிங் போனஸ், அது அந்தந்த லெவல்ல இருக்கிறவங்களுக்கு, ஒரு குறிப்பிட்ட லெவல்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு 50% போகும். லெவல் மைனிங் போனஸ்ல 18%. இது வந்து ஒரு 12 லெவல்ல இருக்கிறவங்களுக்கு 18% போய் சேரும். இதை தவிர கம்பெனியோட பிளாக் செயின் டெவலப்மெண்ட்டுக்காக, அடுத்தடுத்த திட்ட வளர்ச்சிக்காக 2% போகும். இது எப்படிங்க 2%ல ஒரு கம்பெனியை ரன் பண்ண சாத்தியம்? எல்லா கம்பெனிலையும் 50%, 60% கம்பெனி எடுத்து 40% கொடுக்குறாங்க. இது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னா கண்டிப்பா இது வந்து ஒரு கம்யூனிட்டியை உருவாக்குறதுக்கு உண்டான விஷயம். ஆரம்பத்துல பார்த்திருப்பீங்க, ஊபர், கூகுள் பே எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள கம்யூனிட்டி உருவாக்குறத காசை கொடுத்து கொண்டு வந்தாங்க. கம்யூனிட்டி உருவாக்கினாங்க, ரெஃபரல் போனஸ் கொடுத்து உருவாக்கினாங்க. லிங்க், போர்ட்டர், அதே மாதிரி சில தளங்கள்லாம் இருக்கு. பிசினஸ் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க ஆரம்பத்துல 400 ரூபா வாடகை வர இடத்துல 50 ரூபாய்க்கெல்லாம் கொண்டு வந்தாங்க. காரணம் என்னன்னா ஒரு கம்யூனிட்டி உருவாக்கணும். கம்யூனிட்டி உருவாக்கியாச்சுன்னா மிகப்பெரிய வளர்ச்சி. இன்னைக்கு வாட்ஸ்அப் அப்படிங்கிறது ஒரு கம்யூனிட்டி, பெரிய கம்யூனிட்டி ஆச்சு. அதனாலதான் பல $1 பில்லியன் கொடுத்து ஃபேஸ்புக் அதை வாங்குறாங்க. அப்ப ஒரு கம்பெனியோட வேல்யூ எங்க இன்க்ரீஸ் ஆகும்னா அங்க என்ன கம்யூனிட்டி பில்ட் ஆகுதுங்கிறத பொறுத்துதான். அந்த கம்யூனிட்டியை பில்ட் பண்றதுதான் ஃபர்ஸ்ட் இந்த நிறுவனத்தோட நோக்கம். கம்யூனிட்டி பில்ட் பண்ணி என்னங்க இந்த கம்யூனிட்டியில இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்குறது. அதெல்லாம் பார்ப்போம். இதுல $10 வந்த காலம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு வளரணும். நம்ம ஒரு கடையை திறக்கிறோம், ஒரு சின்னதா ஒரு கடையை, பொட்டி கடையை திறக்கிறோம், அதோட நின்றுடுவோமா? அடுத்தது ஒரு பெருசா கடை பண்ணணும், ஒரு சூப்பர் மார்க்கெட் பண்ணணும், ஒரு ஹைப்பர் மார்க்கெட் பண்ணணும், ஒரு பெரிய மால் கட்டணும். இதே மாதிரி எல்லாருக்கும் ஆசை பண்ணாங்க பெருசா வியாபாரத்தை வளர்ச்சி பாதையில ஆக்ஷன் போகணும்ட்டு. அதே மாதிரி இதுல ஃபர்ஸ்ட் $10 வந்தாலும் அடுத்தது $20, $50, $100,
$250, 500, 1000, 2500, 5000, $10,000 அப்படின்ட்டு. நான் டாலர்னு சொல்றதெல்லாம் யூஎஸ்டிடி அப்படிங்கிற டெத்தர் கரன்சியை தான் நான் மென்ஷன் பண்றேன். 10 USDTல வந்து 10,000 USDT வரைக்கும் நம்ம 1 by 1 இதுல $10 மேல ஒரு பைசா காசை இன்வெஸ்ட் பண்ணாம இதுல இருந்து வருமானம் எடுத்து மட்டுமே அப்கிரேட் பண்ண முடியும். இல்ல உங்களுக்கு ஒரு பெரிய டீம் இருக்கு, உங்களுக்கு பெரிய கான்பிடன்ஸ் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க 1 லாட்டோ 2 லாட்டோ 1 ஸ்லாட்டோ 5 ஸ்லாட்டோ எவ்வளவு உங்களால முடியுமோ அந்த ஸ்லாட் எடுத்து பண்ண முடியும். உதாரணத்துக்கு நான் 10, 20, 50, 100, 250 5 ஸ்லாட்டையும் எடுத்து ஆரம்பத்திலேயே வந்தேன். பிகாஸ் ஒரு மிகப்பெரிய டீம் ஆல்ரெடி இருக்கு அப்படிங்கறதுனால. அதே மாதிரி உங்களுக்கும் வாய்ப்பு இருந்ததுன்னா மட்டும் மல்டிபிள் ஸ்லாட்ஸ் எடுங்க. இல்லை அப்படின்னா உங்க காசு ரிஸ்க் இல்லாம, இந்த பிளாட்ஃபார்ம் ரிஸ்கே இல்லை அப்படின்னாலும் வெறும் $10 மட்டும் வந்துட்டு அதுல இருந்து வர வருமானத்தை எடுத்து மட்டுமே இது எல்லாத்தையுமே வாங்க முடியும். அதுவும் எப்படின்னு சொல்றேன். அடுத்தது $10 உள்ள வரும் போதுமா அப்படின்னா கண்டிப்பா போதுமானது. இதுல எப்படி வருமானம் ஈட்டலாம் அப்படிங்கறத பாக்குறோம். இதுல இது வந்து ஒரு 2 மேட்ரிக்ஸ் பிளான் சொல்லுவாங்க. நாம 2 பேரை அறிமுகப்படுத்தும் போது அந்த 2 பேரும் 2 பேரை அறிமுகப்படுத்தினா 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும். இதே மாதிரி 2 மடங்குல 2 4 8 16ன்னு வளரக்கூடிய ஒரு சிஸ்டம் இது. இப்போ உதாரணத்துக்கு 2 பேரை ரெஃபர் பண்றோம். $10 அவங்க 2 பேரும் வராங்க. இதுல உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 30% ரெஃபரல் போனஸா கிடைக்கும். $10க்கு 30% $3, 2 பேருக்கு $6. இது அடுத்த செகண்டே உங்களோட வேலெட்ல வந்து விழுந்துடும். இதுல வெறும் $10 மட்டும் இல்ல, அவங்க எந்த ஸ்லாட் எப்ப வாங்கினாலும் நீங்க டைரக்ட் ரெஃபர் பண்ணவங்கள எந்த ஸ்லாட் வாங்கியிருந்தாலும், நீ 5 ஸ்லாட் சேர்த்து வாங்குறாங்களா 5 ஸ்லாட்டுக்கு மேல இன்கம் வந்துடும். அடுத்தது இன்னொரு 2 பேரை ரெஃபர் பண்றீங்க. அது எங்க போகும் அப்படின்னா அதுக்கு கீழே போய் உட்காரும், தானாவே போய் உட்காரும். நீங்க ரெஃபர் பண்ணாலும் எங்க வேக்கண்டா இருக்கும் அந்த இடத்துல போய் ஆட்டோமேட்டிக்கா விழும். இதுதான் ஆட்டோ ஃபில்லிங் சொல்லுவாங்க. இப்ப நீங்க இதே மாதிரி ஒரு 4 பேரை ரெஃபர் பண்ணா என்ன இன்கம் வருது அப்படின்னு பார்ப்போம். $10 நீங்க வந்திருக்கீங்க, ஒரு 4 பேரை ரெஃபர் பண்ணா எவ்வளவுங்க? $12. கரெக்டுங்களா? $12னா $2 ப்ராஃபிட் வந்துருச்சு. அடுத்தது இந்த 4 பேரை கொண்டு வரதுனால என்ன பெனிஃபிட்னு பார்ப்போம். எவ்வளவு வேகமா வளரும் அப்படின்னு பார்ப்போம். மங்கி சி மங்கி டூன்னு சொல்லுவாங்க. நாம எதை செய்யறோமோ அதை குரங்குகள் திரும்பி செய்யும் அப்படிம்பாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இதே கதை தான். நீங்க என்ன செய்றீங்களோ அதுதான் உங்க டீமும் செய்யும். நீங்க நீங்க வந்துட்டீங்க 4 பேரை ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதே விஷயத்த டூப்ளிகேட் பண்ணும்போது அந்த 4 பேரும் 4 பேர் ரெஃபர் பண்ணா 16 ஆகும். 3வது கட்டத்துல 64 பேர் ஆகும். 4வது கட்டத்துல அந்த 64 × 4 256, 1024, 4096ன்னு உங்க டீம் வளரும். அதுல என்னெல்லாம் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பார்ப்போம். இந்த 4 பேரும் $10 இருந்து $20 அப்கிரேட் பண்றாங்க. 2வது ஸ்லாட் வாங்குறாங்க. $20க்கு 30%, $6. $6ல 40%, 4 பேர்ட்டு வந்ததுன்னா $24. நீங்க அப்கிரேட் பண்ணது எவ்வளவுங்க? $20. இங்க என்ன வந்திருக்குங்க? $24. இங்க ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நீங்க ஸ்பான்சர் பண்ண உங்கள்ட்ட இருந்து வர ஸ்பான்சர் இன்கம் வரதுக்கு நீங்க அப்கிரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதே மாதிரி 4 பேரும் $20 அப்கிரேட் பண்ணதுக்கு அப்புறம் வர $24 வச்சு நீங்க $20 அப்கிரேடும் பண்ண முடியும். முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க ஒரு ட்ரிப்பு பண்ணும்போது மட்டும்தான் நீங்க பே பண்ணணும். அதுக்கப்புறம் இதுல இருந்து இன்கம் ஏர்ன் பண்ணியே பண்ண முடியும். இப்ப 4 பேர் நீங்க ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா $24 வரும். அதுல இருந்து கூட நீங்க அடுத்த பேக்கேஜ அப்கிரேட் பண்றதுக்கு பாசிபிள் இருக்கு. இப்ப அவங்க அடுத்த ஸ்லாட் போறாங்க. $50. அதுல 30% எவ்வளவுங்க? $15. 4 பேர்ட்டு வந்தா $60. $60 $50 எடுத்து நீங்களும் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். அடுத்தது $100 பேக்கேஜ். ஒருத்தர்ட்ட இருந்து $30, 4 பேர்ட்டு இருந்து $120 வரும். அடுத்த பேக்கேஜ் $250. 250க்கும் அதே மாதிரி $125 வரும். இதே மாதிரி நீங்க 4 பேர் நான் உதாரணத்துக்கு தான் சொல்லியிருக்கீங்க. நீங்க 10 பேர் செய்யலாம், 50 பேர் செய்யலாம், 100 பேர் வேணாலும் ரெஃபர் பண்ணலாம். இன்னைக்கு லாஸ்ட் ஒரு செஷன்ல 32 பேரை ரெஃபர் பண்ண ஒருத்தருக்கு கூட ஒரு பாராட்டு கொடுத்தாங்க. இந்த 3 மாசத்துலயே 32 பேருக்கு மேல ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அப்கிரேட் மைனிங் போனஸ். இப்ப ஃபர்ஸ்ட் 2 பேரை நீங்க ரெஃபர் பண்ணிருக்கீங்க இல்லைங்களா? இது நீங்க ரெஃபர் பண்ணியிருந்தாலும் உங்க அப்ளைன் நீங்க ரெஃபர் பண்றதுக்கு முன்னாடி உங்க அப்ளைன் போட்டு ஆட்டோமேட்டிக்கா உட்கார்ந்தா கூட
ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிற 2 பேர்ட்டேருந்து ரெண்டாவது ஸ்லாட் சாரி முதல் ஸ்லாட் $10 50% உங்களுக்கு ஒரு எவ்வளவுங்க? இது 5 5 $10 வரும். ஃபர்ஸ்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் ஸ்லாட் $10 50% வரும். இதுதான் கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சரியா கவனிச்சீங்கன்னா இது புரிஞ்சிடும். அடுத்தது ரெண்டாவது லெவல்ல எத்தனை பேர் இருப்பாங்க? 4 பேர் இருப்பாங்க. இது நீங்க ரெஃபர் பண்ணதாவும் இருக்கலாம், நீங்க ரெஃபர் பண்ணவங்க ரெஃபர் பண்ணதாவும் இருக்கலாம், இல்ல உங்க அப்ளைன் ரெஃபர் பண்ணதாவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ரெண்டாவது லெவல்ல உட்கார்ற 4 பேர்ட்டு இருந்து ரெண்டாவது ஸ்லாட் $20 50% $10 4 பேர்ட்டு இருந்து $40 வரும். மூணாவது லெவல்ல சாரி 8 பேர் இருப்பாங்க. 8 பேர்ட்டு இருந்து மூணாவது ஸ்லாட் $50 50% $25 மொத்தம் $200 மூணாவது லெவல்ல உங்களுக்கு இன்கம் வரும். நாலாவது லெவல்ல $100 50% $50. எத்தனை பேர் இருப்பாங்கன்னா நாலாவது லெவல்ல 2 4 6 2 4 8 16 பேர்னு 16 பேர் இருப்பாங்க. 16 பேர்ட்டு இருந்து $50 100க்கு பாதி 50 வந்ததுன்னா $800. அஞ்சாவது லெவல்ல $250 பேக்கேஜ்ல இருந்து வர 50% $125 வரும். 32 பேர்ட்டு இருந்து அதே மாதிரி வரும். மொத்தம் $4000. இதே மாதிரி 10 லெவலுக்கான இன்கம் உங்களுக்கு இருக்கு. இப்ப இது இன்னும் சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லுவோம். நீங்க உள்ள வரீங்க, $10 கொண்டு வரீங்க. இந்த $10 30% $3 யாருக்கும் போகும்னா உங்களை நேரடியா யார் ஸ்பான்சர் பண்ணாங்களோ உங்களுக்கு போயிருக்கும். கரெக்டுங்களா? இந்த 50% இந்த அப்கிரேட் போனஸ் யாருக்கு போகும்னா உங்களோட அப்ளைன் இருக்காங்களா, உங்களுக்கு டைரக்டா மேல இருக்கிறவங்களுக்கு இந்த $5 போகும். ரெண்டாவது ஸ்லாட் $20 அப்டேட் பண்ணும்போது அதோட 50% ரெண்டாவது அப்ளைனுக்கு $10 போகும். மூணாவது ஸ்லாட் நீங்க வாங்குவீங்க $50, அந்த $50 50% மூணாவது அப்ளைனுக்கு போகும், $25 போகும். நாலாவது ஸ்லாட் நீங்க $100 வாங்குவீங்க, அதோட 50% $50 நாலாவது அப்ளைனுக்கும். அஞ்சாவது ஸ்லாட்டோட $250 50% $125 உங்களோட அஞ்சாவது லெவலுக்கும் போகும். இதே மாதிரி 10 லெவலுக்கு உங்களோட இன்கம் உங்களோட ஒரு முறை நீங்க கொடுப்பீங்க. ஆனா இதுல ஒரு முறை கொடுத்துட்டு 2000க்கும் மேற்பட்ட 2044 முறை உங்களுக்கு வருமானம். ஒரு ட்ரிப் செஞ்சுட்டு, அதாவது 10 பேருக்கு நீங்க கொடுப்பீங்க, அதை போல 200 மடங்கு அதிகமா 2000 பேர்ட்டு உங்களுக்கு வரும். இது எப்படிங்க இருக்கு? நெல் விதைக்கிறோம், எத்தனை மணி? ஒரு நெல் மணில இருந்து ஒரு செடி வருது, அந்த ஒரு செடியில இருந்து ஆயிரக்கணக்கான நெல்மணிகள் வருது இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம ஒண்ணு கொடுத்தா 200 திரும்பி வருதுங்க. 2000 பேர்ட்டு நமக்கு இந்த வருமானம் வரப்போகுது. அடுத்தது மூன்றாவது வருமானம் லெவல் மைனிங் போனஸ். இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். இதுல உங்களுக்கு டீம் எப்படி இருக்கும்னா முதல் லெவல்ல 2 பேர் இருப்பாங்க, ரெண்டாவது லெவல்ல 4 பேர் இருப்பாங்க. கரெக்டுங்களா? அந்த ரெண்டாவது லெவல்ல இருந்து இந்த லெவல் மைனிங் போனஸ்ன்னு ஆரம்பிக்கும். ரெண்டாவது லெவல்ல 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேரும் எந்தெந்த ஸ்லாட் எப்ப வாங்கினாலும் 10 20 50 100 1000 5000 10,000 எந்த ஸ்லாட் வாங்கினாலும் அதுல இருந்து 2% உங்களுக்கு வருமானமா வரும். அடுத்தது நாலாவது லெவல்ல 1 2 3 மூணாவது லெவல்ல 8 பேர் இருப்பாங்க, நாலாவது லெவல்ல 16 பேர் இருப்பாங்க இல்லையா? அந்த 16 பேரும் என்ன பிசினஸ் பண்ணினாலும் அதுல இருந்து 2% வரும். அதே மாதிரி 6வது லெவல்ல 64 பேரும், 8வது லெவல்ல 256 பேரும், 10வது லெவல்ல 1024 பேரும் இருப்பாங்க. இவங்கெல்லாம் எந்த ஸ்லாட் எப்ப வாங்கினாலும் அடுத்த நொடியே உங்க வேலெட்டுக்கு அதுல இருந்து 3% வரும். உதாரணத்துக்கு உங்க 8வது லெவல்ல ஒருத்தர் 1000 ஸ்லாட் பை பண்றாங்க அப்படின்னா $30 உங்களுக்கு வந்துடும். அதே 12வது லெவல்ல 4096 பேர் இருப்பாங்க. அந்த 4096 பேரும் $10 வாங்கினாலும் $20 வாங்கினாலும் $50 வாங்கினாலும் $10,000 வாங்கினாலும் அதுல இருந்து 5% உங்களுக்கு வரும். அதாவது பல்கி பெருகும் வியாபாரம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டீம் கீழே டெவலப் ஆக மிகப்பெரிய வருமான வாய்ப்பு இருக்கு. இப்ப இதுல என்ன வருமானம் இருக்குன்னு பார்ப்போம். இதுல ஒரு சின்ன விஷயம், இதுல வந்து ஒரு கிரிட்டீரியா இருக்கு. என்ன கிரிட்டீரியா? உங்களோட 2வது லெவலுக்கு உண்டான இன்கம் வரணும்னா நீங்க ஒரு ஸ்லாட் ஒரு டாப் அப் பண்ணியிருந்தாலே போதும், ஒருத்தரை டைரக்டா ரெஃபர் பண்ணியிருந்தாலே போதும். ரெண்டாவது அதாவது 4வது லெவலுக்கான இன்கம் வரணும் அப்படின்னா நீங்க 2 ஸ்லாட் பை பண்ணிருக்கணும், 2
டைரக்டா ஸ்பான்சர் பண்ணிருக்கணும். 6வது லெவல் இன்கம் வரணும்னா நீங்க 3 பேரை டைரக்டா ஸ்பான்சர் பண்ணிருக்கணும். 3 ஸ்லாட் நீங்க பை பண்ணிருக்கணும். 4 ஸ்லாட்டை வாங்கி 4 பேரை டைரக்ட் ரெஃபரல் கொடுத்திருந்தா உங்களுக்கு 8வது ஸ்லாட் வரைக்குமான 8வது லெவல் வரைக்குமான இன்கம் வரும். நீங்க 5 ஸ்லாட், அதாவது 10, 20, 50, 100, 250 இந்த 5 ஸ்லாட்டையும் நீங்க பை பண்ணிட்டு வெறும் 4 பேரை மட்டும் ரெஃபர் பண்ணியிருந்தா அந்த 4 பேரும் வேற எந்த டாப் அப் செய்யலைன்னா கூட உங்களுக்கு 12 லெவல் வரைக்குமான வருமானம் வரும். இது ஒரு கிரிட்டீரியா இருக்கு. இதோட டோட்டல் இன்கம் இந்த லெவல் மைனிங் போனஸ் மூலமா எவ்வளவு வரும் அப்படின்னா 47 லட்சம் டாலருங்க. 47,70,455 டாலர். இன்னைக்கு ஆவரேஜா ஒரு டாலரோட மதிப்பு 90 ரூபாய், கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய். அப்கிரேட் மைனிங் போனஸ் மூலமா 68 லட்சமும், லெவல் மைனிங் போனஸ் மூலமா 47 லட்சமும், 1,15,75,505 டாலர் USDT வரும். அதாவது 1.15 11.5 மில்லியன் 1.15 crore 11.5 மில்லியன் USDT இந்திய மதிப்புல கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய். 100 கோடி ரூபாய் வருமானம் வேணுமா அப்படின்னா நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். இது என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா செயல்படணும். இதை பார்த்தா மட்டும் போதாது, இந்த திட்டத்தை செயல்படுத்தணும். இதை உங்க நண்பர்களுக்கு சொல்லணும். சொல்ற எல்லாருமே கேட்பாங்களா அப்படின்னா கிடையாது. நீங்களும் இன்னைக்கு சொன்ன உடனே வந்திருக்கீங்களா அப்படின்னா எனக்கு தெரியாது. அவங்க 10 ட்ரிப்போ 12 ட்ரிப்போ 5 ட்ரிப்போ 6 ட்ரிப்போ கூப்பிட்டதுக்கு அப்புறம் வந்திருப்பீங்க. யாருக்கெல்லாம் ஒரு வரம் கிடைச்சிருக்கோ அவங்களுக்கு தான் இந்த பாக்குறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிருக்கும். எப்படின்னா கடைசியா சொல்றேன். இப்ப ரொம்ப சிம்பிளா எனக்கு இதுல வருமானம் வரத்துக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்ப 52 சீட் இருக்குங்க. அதுல எனக்கு ஸ்பேடு வரணும் அப்படின்னா 52 தடவை போட்டா அதுல ஒரு ட்ரிப்பு கண்டிப்பா வந்துடும் எனக்கு. கரெக்டுங்களா? அதாவது இந்த ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுல உங்க டீம் இந்த பெருகி இந்த 12 லெவலும் முடிஞ்சிடுச்சு, எல்லாரும் வெறும் $10 பேக்கேஜ்ல மட்டும்தான் வந்திருக்காங்க அப்படின்னா நீங்க $430 வரைக்கும் மொத்தமா செலுத்தி 5 ஸ்லாட்டை எடுத்து 4 பேரை டைரக்டா ரெஃபரல் பண்ணியிருந்தா ரெஃபரல் இன்கம் இல்லாம அந்த லெவல் இன்கம் இல்லாம இந்த அப்கிரேட் மைனிங் போனஸ் இல்லாம லெவல் இன்கம் மட்டுமே $2,500 வரும். அதாவது ஒரு 5 மடங்கு லாபம் வரதுக்கான வாய்ப்பு வெறும் $10 வந்தாலே மட்டுமே. அடுத்தது 2 ஸ்லாட், ஃபர்ஸ்ட் ஸ்லாட் செகண்ட் ஸ்லாட் மட்டுமே வாங்கியிருந்தா கூட கிட்டத்தட்ட $7,500 உங்களுக்கு வருமானம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெறும் லெவல் இன்கம் மூலமா மட்டுமே. இப்போ 3 ஸ்லாட் மட்டும் வாங்கியிருக்காங்க உங்க டீம்ல இருக்கிற அனைவரும். ஆவரேஜா ஒருத்தர் 5 வாங்கியிருப்பாங்க, ஒருத்தர் 2 வாங்கியிருப்பாங்க. அப்படி ஆவரேஜா 3 ஸ்லாட் வாங்கியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $20,000. இந்த 5 ஸ்லாட்டையும் உங்க டீம்ல இருக்கிற எல்லாருமே வாங்கியிருந்தா $1 லட்சம். $1 லட்சம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய். குறைந்தபட்சமா அடுத்த 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கூட வேற மினிமமா இந்த வாய்ப்பு கூட இருக்கு. இதற்கும் என்ன செய்யணும்னா நீங்க கரெக்டா இங்க இப்ப ஈவினிங்ஸ்ல புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் இருக்கு. தினசரி காலையில உங்களுக்கு தேவையான கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா, சந்தேகங்கள் இருந்ததுன்னா நிவர்த்தி பண்றதுக்கும் உங்க டீமை வளர்ச்சி பாதையில எடுத்துட்டு போறதுக்கும் சரியான செயல் திட்டங்கள் எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கான ட்ரைனிங் இருக்கு. காலையில 7 மணி உங்களுக்கு பயிற்சி பட்டறைகள் இருக்கு. சரிங்க. இந்த ப்ராஜெக்ட் இது மட்டும் தானா அப்படின்னா இல்ல, போக போக நிறைய ப்ராஜெக்ட் இதுல வருது. உங்களுக்கான ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? அடுத்த இவங்களோட ப்ராஜெக்ட் என்னன்னா டிஜிட்டல் கோல்டு. அதாவது சிங்கத்தை காட்டுல பார்த்திருப்பீங்க, ஜூல பார்த்திருப்பீங்க, சர்க்கஸ்ல பார்த்திருப்பீங்க, நேர்ல பார்த்திருக்கேன் அப்படின்னு கேள்வி வர மாதிரி நீங்க தங்கத்தை ஆபரணமா பார்த்திருப்பீங்க, பிஸ்கெட்டா பார்த்திருப்பீங்க, கோல்டு பாண்டா பார்த்திருப்பீங்க. பிளாக் செயின்ல பார்த்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி பிளாக் செயின்ல முதலா டிஜிட்டல் கோல்டை கொண்டு வர போறவங்க இந்த கோல்டு பக்ஸ் நிறுவனம். அதுவும் எப்ப அப்படின்னா நாளை மறுநாள் 19 ஜனவரிக்கு கோல்டு டோக்கனை ரிலீஸ் பண்றாங்க. இது எப்படின்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு என்ன பிரைஸ் இருக்கோ அதே மாதிரி அந்த ஏற்ற இறக்கத்தோட இருக்கும். அதை கொண்டு வராங்க. இந்த கோல்டு காயினை வச்சுட்டு ஒரு பிளான் 3x 3 மடங்கு வருமானம் வர மாதிரி ஒரு பிளானையும் February 1st வீக்ல லான்ச் பண்ண போறாங்க. இது மட்டும் தானே? கண்டிப்பா இல்ல. இன்னும் மிகப்பெரிய
பைப் லைன்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. அதுல ஒரு சில ப்ராஜெக்ட்ஸை பார்ப்போம். இந்த டீம் உங்களுக்கு உருவாகுது இல்லைங்க, ஒரு குழு உருவாகுது, ஒரு சிஸ்டம் கிரியேட் ஆகுதுல்ல, அந்த சிஸ்டத்தை நிறைய இன்வால்வ் பண்ற மாதிரி நிறைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது. சிக்னல் பேஸ்டு பாட்ஸ், செல்ஃப் ட்ரேடிங் பாட்ஸ், சிக்னல் சர்வீசஸ் இதெல்லாம் வரப்போகுது. இப்ப நிறைய பேர் கிரிப்டோ கரன்சி வாங்குறது விற்கிறது, எப்ப வாங்குறது எப்ப விற்கிறது அப்படிங்கிறது தெரியாம இருப்பாங்க. அது என்ட்ரி பாயிண்ட் என்ன எக்ஸிட் பாயிண்ட் என்னன்னு சொல்லி கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள்லாம் வரப்போகுது இந்த ட்ரேடிங் பாட்ஸ் மூலமா. இதுல உள்ள வரது மூலமாவும் அந்த கம்யூனிட்டிக்கு ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகும். அதே மாதிரி விளையாட்டுகள், இன்னைக்கு ஆன்லைன் ரம்மி பார்த்திருப்பீங்க, IPL T20 எல்லாமே ஸ்பான்சர் பண்றது அவங்கதான். அப்ப எவ்வளவு பெரிய வருமானம் வரக்கூடிய இண்டஸ்ட்ரி தெரியுமா கேமிங் இண்டஸ்ட்ரிங்கிறது. அதே மாதிரி கேமிங் இண்டஸ்ட்ரியில கேமிங் பிளாட்ஃபார்மும் வரப்போகுது, அதற்கான கேமிங் டோக்கன்ஸும் வரப்போகுது. இதெல்லாம் விட ஸ்டேபிள் டோக்கன்ஸ், பிசினஸ் டோக்கன்ஸ் எல்லாம் வரப்போகுது. அட்வான்ஸ்டு வேலட் சிஸ்டம் வருது. இன்னைக்கு நீங்க ஜிபேலயோ ஏதோ அனுப்பணும்னா ஒருத்தருக்கு ஒரு ட்ரிப் நீங்க சரி யோகிக்கு ஒரு 10 ரூபா அனுப்பணும்ட்டு எனக்கு அனுப்ப முடியும், பாலமோகன் சாருக்கு ஒரு 100 ரூபா அனுப்பணும்ட்டு அவருக்கு அனுப்ப முடியும். ஆனா ஒரு 100 பேருக்கு மொத்தமா ஒரே ஷாட்டில் பணம் அனுப்ப முடியுமா அப்படின்னா நீங்க பேங்க்ல எழுதி கொடுத்து அவங்க பண்ற மாதிரி தான் சொல்ல முடியும். ஆனா இன்னைக்கு கிரிப்டோ கரன்சியை அதே மாதிரி மல்டிபிளா அனுப்புற மாதிரி ஏபிஐ கேட்வே எப்படி டெவலப்மெண்ட் எல்லாம் அது பைப் லைன்ல இருக்கு. அதே மாதிரி விஷயங்கள்லாம் வந்ததுன்னா இந்த கோல்டு பக்ஸ் அப்படிங்கிறது உலகம் முழுக்க பேசக்கூடிய ஒரு யூனிக்கான தனித்துவமான ப்ராஜெக்டா இருக்க போகுது. அதே மாதிரி மிகப்பெரிய நம்ம நினைச்சு பார்க்காத ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாம் கொண்டு வர போறாங்க. மிகப்பெரிய எதிர்காலம் இந்த கம்யூனிட்டிக்கு இருக்கு. இன்னைக்கு நம்மளோட நிலைமை எப்படி இருக்குன்னா, இந்த பென்சிங்கம் துரத்துது பாருங்க இந்த வரி குதிரைய. அதே மாதிரி விலைவாசி உயர்வு, மாசம் வாடகை, கரண்ட் பில்லு, அந்த செலவு இந்த செலவு, இஎம்ஐ, டிவி இஎம்ஐ, பைக் இஎம்ஐ, கார் இஎம்ஐ அப்படின்னு இஎம்ஐல தான் பாதி சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி துரத்திக்கிட்டே இருக்கு, வருமானம் போதல. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு? தப்பிக்கிறதுக்கு ஒரு வாகனம் இருந்ததுன்னா நல்லா இருக்கும்ல. இதே மாதிரி ஒரு வாகனம் இருந்ததுன்னா விலைவாசி வருமானம் கம்மியா இருக்கிறத விட நம்ம வருமானம் அதிகப்படுத்திக்கிற மாதிரி, வேகமா பயணம் செய்யற மாதிரி, வருமானத்துல அதிகமா வேகம் செய்யற மாதிரி ஒரு வாகனம் இருந்தா நல்லா இருக்கணுங்க. அந்த வாகனம் தான் இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற கோல்டு பாக்ஸ். இதை பத்தி மேலும் தகவல்கள் வேணும்னா இதை பாக்குறதுக்கு யார் உங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்களோ உங்கள்கிட்ட உடனடியா இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே உடனடியா நீங்க கால் பண்ணி பேசுங்க, முயற்சி பண்ணி பாருங்க. வெற்றி பெறவங்க எல்லாம் யார் தெரியுமா? 99% மக்கள் செய்யாத ஒரு விஷயத்த செய்யறவங்க தான் வெற்றி பெற்றவங்களா இருக்காங்க. இன்னைக்கு நீங்க 1% இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, 99% இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப ரிஸ்க் எடுங்க. ஒரு 1000 ரூபாய் 1200 ரூபாய்க்கு ஒரு ரிஸ்க் எடுங்க. அது என்னது இல்லைன்னு தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு இந்த வியாபார வாய்ப்பு கையில எடுங்க. 4 நண்பர்களுக்கு இத சொல்லுங்க. நீங்க சொல்றதுக்கு தயக்கமா இருந்ததுன்னா இதே மாதிரி மீட்டிங்ஸ்க்கு ஆக்சுவலி உட்காந்து வைங்க. மிகப்பெரிய உதவியா இருக்கும், அவங்களுக்கு செய்யற உதவியா இருக்கும். அதாவது இது அவங்கள்ட்ட 1000 ரூபாய் நீங்க இதுல செலுத்த சொல்றதுனால அவங்களுக்கு பெரிய நஷ்டம் எதுவும் கிடையாது. ஆனா மிகப்பெரிய வருமான வாய்ப்பை உருவாக்கி தரதுனால தைரியமா மத்தவங்களுக்கு சொல்லுங்க. ஹெல்ப் பண்றதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா இதை விட மிகச்சிறந்த ஹெல்ப் எதுவும் இருக்காது. இன்னைக்கு வாய்ப்புகள்லாம், வருமான வாய்ப்புகள்லாம் நிறைய வந்துட்டு போயிட்டு இருக்குங்க. அது எவ்வளவு வருதுன்னா ரொம்ப கம்மியா கிடைக்குது. நல்ல வாய்ப்புங்கிறது அடிக்கடி வருதில்ல. தங்க மழை பெய்யும் போது நீங்க டம்ளரை கொண்டு போய் வைக்காம பக்கெட்டை கொண்டு போய் வைங்க அப்படின்னு சொல்றது யாருன்னா வாரன் பஃபெட். அதே மாதிரி இந்த வாய்ப்பு தங்க மழை பொழியக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதை சரியா உபயோகப்படுத்திக்கோங்க. வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சிகளை நாம் எல்லோரும் சேர்ந்து அடைவோம். வெற்றியின் உச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.